மார்கழி மாத குளிர்ச்சியோட வந்து எல்லாரும் வந்து நல்லபடியா வந்து நிலைவாசல் விளக்கு, பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து சில பேர் செய்வீங்க. அந்த மாதிரிலாம் வந்து நல்லபடியா பண்ணிட்டு இருப்பீங்க. நானும் வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு சில பூஜைகள் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அதுவும் வந்து உங்ககிட்ட காமிச்சிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி இந்த துளசி பூஜைங்கிறது கண்டிப்பா பண்ணுங்க. ஏன்னா மாதங்களில் நான் மார்கழின்னு சொன்ன அந்த கண்ணபுரனோட அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க துளசி. துளசி அம்மாவுக்கும் பிடிச்சவங்க, ரொம்ப பிடிச்சவங்க பெருமாள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதத்துல நம்ம துளசி பூஜை பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதையும் வந்து தவறாம பண்ணுங்க. அதுக்கப்புறம் நிலைவாசல் தீபம் வந்து கண்டிப்பா வந்து ஏத்துறது இந்த மாசத்துல ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த உருளி வைக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு தோன்றதை செய்யுங்க. இப்படிதான் வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மாதிரி செய்யுங்க. ஏன்னா நமக்கு என்ன தோணுதோ அதை செய்யும் போதுதான் முழுமையான சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குலதெய்வ விளக்கு. இந்த விளக்கு ஏத்தாம எந்த விளக்குமே நான் ஏத்த மாட்டேன். சில சமயம் வந்து நானே வந்து மறந்துட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை மன்னிப்பு கேட்டுட்டு திரும்ப அந்த விளக்கை ஏத்துனதுக்கு அப்புறம் தான் பூஜையே தொடங்குவேன். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. குலதெய்வ விளக்குங்கிறது குலதெய்வமே எனக்கு தெரியாது, அவங்க பேர் கூட எனக்கு தெரியாது, எங்க இருக்காங்கன்னே தெரியாதுன்னா ஒரு அகல் விளக்கு எடுத்து அதுல வந்து நீங்க வந்து டெய்லியும் குலதெய்வத்தோட பேரு தெரியாட்டியும் குலதெய்வமே அப்படின்னு சொல்லி அந்த குலதெய்வங்கிற அந்த வார்த்தையை மட்டும் உச்சரிச்சு அந்த விளக்கை வந்து நீங்க ஏத்துங்க. சீக்கிரமா நமக்கு வந்து குலதெய்வத்தோட அருள் வந்து கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி குலதெய்வம் யாருன்னு நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். இது வந்து கண்டிப்பா நடக்கும். நிறைய பேருக்கு வந்து நடந்திருக்கு. அதனால குலதெய்வத்துக்குன்னு தனியா ஒரு விளக்கு ஏத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. விநாயக பெருமானுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா வந்து சதுர்த்தினால கல்கண்டு வச்சு நான் பூஜை பண்ணிட்டேன். அதே மாதிரி வெள்ளருக்கு பூ வந்து கோவிலுக்கு வந்து எடுத்துட்டு போய் அங்க இருக்க விநாயகருக்கும் வந்து நான் வந்து சூட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து விளக்கு வந்து ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன். நான் சொன்ன மாதிரி தட்டு வந்து எடுத்துட்டு போயிடுறேன் இப்பெல்லாம் கோவிலுக்கு. எண்ணெய் வந்து இதனால கீழே சிந்தாம இருக்கு, மற்றவங்களுக்கும் எந்த இடையூறும் இல்லாம இருக்கு. அதே மாதிரி ஒரு துணை விளக்கும் ஏற்றி அது மூலமா வந்து எல்லா விளக்கும் நான் வந்து ஏத்துறேன். தீக்குச்சிலையும் வந்து பாத்தீங்கன்னா கோவில்ல வந்து விளக்கு ஏத்தல. இப்போ நம்ம பெரிய கோவிலுக்குலாம் போகும்போது இதெல்லாம் பண்ண முடியாது. நான் சொன்ன மாதிரி நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ்ல சொல்லியிருப்பேன். சின்ன சின்ன கோவில் நம்ம வீட்டு பக்கத்துல கோவில் போகும்போது அது ஒரு தாய் வீடு மாதிரி நமக்கு வந்து அவங்க இருக்கவங்க எல்லாம் பல பரிச்சயமா இருப்பாங்க. அங்க இருக்க பூசாரி, அங்க இருக்கவங்க எல்லாருமே பூஜை பண்றவங்க எல்லாமே நமக்கு தெரியும். கோவிலுக்கு வரவங்க நல்லா பேசுவாங்க, சில வார்த்தைகள் வந்து பாசிட்டிவா சொல்லுவாங்க, நல்லா இருக்கீங்களான்னு நலம் விசாரிப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அமைதியா இருக்கும் கோவில். எப்ப திறந்திருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எப்படி விளக்கு ஏற்றணும், எங்க வச்சு விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறத நமக்கு தெரியும். நம்ம அம்மா வீட்டுல வந்து நம்ம எப்படி உரிமையா செய்வோமோ அந்த மாதிரி நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க கோவில், சின்ன சின்ன கோவில்களுக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிக உரிமை இருக்கு. அப்புறம் வரும்போது பாத்தீங்கன்னா சாமியெல்லாம் நல்லபடியா கும்பிட்டுட்டு வரும்போது பசுவும் கண்ணுக்குட்டி ரெண்டுமே வந்து கருங்கருன்னு கருப்பு கலர்ல இருந்தாங்க. அதை பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, அதான் போட்டோ எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வருஷ தொடக்கம், அதுவும் இல்லாம மாசம் தொடங்கிருச்சு. நம்ம சேமிப்புங்கிறத கண்டிப்பா வந்து பண்ணணும். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேமிப்புக்கு நான் வந்து எவ்வளவு நீங்க பணம் போகணும்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு நான் வந்து பேங்க்கு வந்து கிளம்பிட்டு அப்படியே இன்ஸ்டியூட் போலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். நேற்று வந்து சிவனை பத்தி, சிவனுக்கு பிடித்த போன ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை போட்டுட்டு வெளியே வந்தோடனே அந்த ஆட்டோல சிவாய நம்ம அப்படின்னு இருந்துச்சு, முருகன் போட்டோவும் இருந்துச்சு. இதை பார்க்கும்போது நான் சொன்னேன் இல்லையா, நேற்று பிரபஞ்சம் வந்து நம்ம கிட்ட பேசணும்னு, நான் அந்த வீடியோ போட்டு வெளியே வந்து கிளம்புனதுக்கு அப்புறம் சிவாய நமங்கிறத பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. சிவன் நம்ம கூட தான் இருக்காருங்கிறத நான் உணர்ந்தேன். அதே மாதிரி அங்கே பேங்க்லேயே வந்து எனக்கு கேலண்டர் வந்து கொடுத்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு ஸ்லிப் இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க. குறுகிய சிறப்பு டெபாசிட் திட்டம் அப்படின்னு சொல்லி குறுகிய காலத்துக்கு மட்டும் சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஒரு வருஷத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா வட்டி வந்து 10% அப்படின்னு, அதை ஒரு வருஷத்துக்கு மட்டும் நம்ம டெபாசிட் பண்ணுற மாதிரி நினைக்கிறேன். அது என்னன்னு டீட்டெயில் நான் கேட்கல, வந்துதான் நம்ம அப்புறமா கேட்கணும், அடுத்த மாதம் போகும்போது தான் கேட்கணும் இது எப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து கிராம் ஒன்றுக்கு 5100 வந்து வட்டி போடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நகை சீட்டு கட்ட போயிட்டேன் லோக்கல்ல கடையில. மூக்குத்தி வந்து பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. மூக்குத்தி மாத்தணும் அப்படிங்கிற ஆசையும் வந்துச்சு. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பகவதி அம்மன் கோவில் திருவிழாவுக்கு நாங்க போயிருந்தோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 9ஆம் நாள், அதாவது 8ஆவது நாள். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அலங்காரம். போகும்போது திரை போட்டிருந்தாங்க. ஏன்னா தெருவு வந்து அபிஷேகம் வந்து நடக்க போகுது. தெருவுல இருந்து வரவங்க எல்லாம் மூலகாலத்துல வந்து அபிஷேகத்துக்கு வந்து வருவாங்க. இன்னைக்கு வந்து பாருங்க பணம், நான் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சேமிப்பு பத்தியே நான் சொல்லியிருந்தேன் பேங்க்குக்கு போனதை. ஏன்னா இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அலங்காரம். அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா தனலட்சுமி அலங்காரம். லக்ஷ்மியில அஷ்டலட்சுமியில வந்து பாத்தீங்கன்னா தனலட்சுமிக்கு வந்து பாத்தீங்கன்னா தனி மரியாதை உண்டு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பணம் இருந்தா நம்ம வாழ்க்கையில வந்து எந்த கஷ்டமும் இருக்காதுங்கிறது தான் எல்லாரோட நம்பிக்கையும். அதே மாதிரி பணம் இருந்தா நம்ம யாருக்கும் அடிபணிஞ்சு போகணுங்கிற அவசியமும் இருக்காது. பணம் இருந்தா 4 பேர் நம்மளை மதிப்பாங்க. பணம் இருந்தாதான் நம்ம வந்து சிறப்பு தரிசனமே கோவில்ல போய் பாக்குற அளவுக்கு வந்து இப்ப பணத்தோட முக்கியத்துவம் வந்து அதிகமாயிருச்சு. இந்த பகவதி அம்மன் திருவிழால வருஷம் வருஷம் இந்த அலங்காரம் வந்து கண்டிப்பா போடுவாங்க. இந்த அலங்காரத்துக்கு மட்டும் பாத்தீங்கன்னா கும்பல் அதிகமா வரும். ஏன்னா தனலட்சுமி அலங்காரம் வந்து பாக்குறதுங்கிறது பெருசா வந்து எங்கேயும் பார்க்க முடியாது. அதனால அதை பார்க்க வருவாங்க. அப்புறம் வந்து கூழ் கொடுத்தாங்க. கூழ் வந்து இந்த தடவை வந்து ஒருத்தங்க ஸ்பான்சர் அங்க கோவில்ல யாரோ பண்ணியிருந்தாங்க போல இருக்கு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாட்டில்ல ஊத்தி கொடுத்துருந்தாங்க. இதுவுமே நல்லா இருந்துச்சு. கீழே எல்லாம் சிந்தாம அந்த பாட்டில்ல வந்து எல்லாம் வாங்கிட்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம்
அந்த தோரணம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பணத்தாலே வந்து அலங்காரம் பண்ணிருப்பாங்க. ஒரு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கொலுசு அலங்காரம் போட்டிருந்தாங்க. வெள்ளி கொலுசுனால இதே மாதிரி தோரணத்தை வந்து கொலுசுனால அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. பார்க்கும் போதே அவ்வளவு வந்து கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு. இந்த பணத்தை கட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புது பணக்கட்டெல்லாம் வந்து வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்ப அவங்க வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. கொடுத்தவங்க எழுதி வச்சுக்கோங்க பேரெல்லாம், அது மாதிரி வந்து பிரிச்சு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்க வந்து இது மாதிரிலாம் கொடுத்தது இல்லை. பணமாலை வந்து நாங்க எல்ல தெய்வத்துக்கு தான் வந்து புது நோட்ல வந்து போட்டிருக்கோம். இந்த மாதிரி வந்து வச்சது இல்லைங்க பாருங்க. கீழே எல்லாம் பாருங்க, வளையல் அலங்காரத்துக்கு எப்படி வளையல் இருந்துச்சோ அதே மாதிரி இவங்களுக்கு வந்து தனலட்சுமி அலங்காரத்துக்கு பணக்கட்டு வந்து சேரும். இவங்க வந்து பாத்தீங்க இதை பாக்குறதுக்கு காண கண்கூடி பத்தாது, அவ்வளோ ஒரு அம்சமா இருக்கும். அதுவும் வருஷ தொடக்கத்துல வந்து இந்த அலங்காரத்தை பார்த்துட்டு போகணும்னே நிறைய பேர் வருவாங்க. இந்த வருஷத்துல வந்து பண கஷ்டம் இருக்கக்கூடாது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பொருளாதாரத்தில் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்க நிறைய பேர் வருவாங்க. நீங்களும் நல்லபடியா வேண்டிக்கோங்க. அதனாலதான் இந்த வீடியோ கூட கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. நேற்று வந்து ஃபுல்லா வந்து கரகம்லாம் வரும், அதெல்லாம் ஃபுல்லா எடுத்துட்டு உங்களுக்கு வந்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து வீடியோ பொறுமையா போட்டேன். இல்லைன்னா நேற்று வெள்ளிக்கிழமையே போட்டிருப்பேன். அது மட்டும் இல்லாம வருஷம் வெள்ளிக்கிழமையில இந்த அலங்காரமும் இதெல்லாம் பாக்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் வந்து பிரசாதமா வந்து புளியோதரை, கூழு, அப்புறம் பூ, லெமன் இது எல்லாமே வந்து கிடைச்சிச்சு எனக்கு. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் வெள்ளியில வந்து கரகம் வரும். செவ்வாய்க்கிழமை ஒரு கரகம் முடிஞ்சிருச்சு. நேத்து வந்து வெள்ளிக்கிழமைங்கனால கரகம் வந்து எல்லச்சாமி அந்த கள்ளி வனத்தாய் அம்மனை பத்தி நான் சொல்லியிருப்பேன், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அந்த சாமி கிட்ட போயிட்டு கரகம் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரும்போது எல்லாரும் வந்து கரகம் முன்னாடி வந்து அவங்க கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. காலில் தண்ணி ஊற்றி அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி துண்ணூறுலாம் பூசிக்குவோம். அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு நேத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பணம் வனத்தை வந்து ஃபுல்லா பார்த்துக்கிட்டே இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா அந்த அலங்காரம் அந்த மாதிரி நகையிலையும் அந்த காயின்ஸ் வந்து மகாலட்சுமிகிட்ட இருந்து எப்படி காயின்ஸ் வந்து கொட்டுமோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து சுத்தி வந்து பணம், அது பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜடப்பட்டை வந்து கண்ணாடி வச்சிருப்பாங்க. அந்த ஜடப்பட்டை வந்து தெரியும். அந்த அலங்காரம்லாம் ரொம்ப வந்து அம்பாள் வந்து அவ்வளோ அம்சமா இருப்பாங்க. இப்ப பாருங்க, கரகம் வந்து 2 பேர் எடுத்துட்டு போறாங்களா, போயிட்டு எல்ல சாமிகிட்ட வந்து சாமி கும்பிட்டுட்டு திரும்ப அவங்க வருவாங்க. வரும்போது வந்து தெருவே வந்து நிற்பாங்க. எல்லாரும் வந்து அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, நடுத்தர மக்கள் யாரா இருந்தாலும் இங்க எல்லாரும் சமங்கிற மாதிரி வந்து எல்லாரும் நின்று ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி கரகம் வந்து வந்துச்சு. வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் வந்து அவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கணும். இந்த மாதிரி வந்து திருவிழா வந்து ஊர்ல வந்து நடக்கிறது, இந்த மாதிரி வந்து நம்ம மண்மனம் மாறாம சில விஷயங்கள் வந்து இருக்கும். அதெல்லாம் அந்த பாரம்பரியம், அந்த பழக்க வழக்கம்லாம் இருக்கிறனாலதான் நம்ம எல்லாம் வந்து இன்னமும் வந்து அந்த சாதி சனத்தோட கூடி ஒன்னா இருந்து நம்ம வந்து ஊர் மக்களோட நம்ம வந்து ஒன்னா செஞ்சுட்டு இருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய வந்து மாடர்ன் இந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்தாலும் கூட அந்த மண்மனம் மாறாம நம்ம ஊர் திருவிழா நம்ம எடுத்து பண்றோம், நம்ம வந்து அதுல கலந்துக்கிறோம், நம்ம ஊர்ல இது மாதிரி நடக்குது அப்படிங்கிறத நான் வந்து சின்ன வயசுல வந்து இவ்வளவு என்ஜாய் பண்ணதே கிடையாது. இவ்வளவு தூரம் நான் வந்து ஆசைப்பட்டதும் கிடையாது, போகவே மாட்டேன். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் நம்ம மிஸ் பண்ண விஷயங்கள்லாம் இப்ப நான் வந்து என்ஜாய் பண்றேன். நிறையவே வந்து நான் வந்து கோவிலுக்கு போறேன். இதெல்லாம் வந்து நான் பண்றது வந்து எனக்கு இப்போ வந்து சந்தோஷமா இருக்கு, பிடிச்சிருக்கு. அப்பவும் வந்து பாத்தீங்கன்னா கோவிலுக்கு போகாம இருந்தது, எனக்கு பிடிச்சதுதான் நான் செஞ்சேன். இப்ப வந்து கோவிலுக்கு போறதும் எனக்கு பிடிச்சதான் நான் செய்யறேன். அதனால மனசுக்கு எது பிடிக்குதோ அதை செய்யும் போது அதுல உண்மையாவும் இருப்போம், ஆத்மார்த்தமாவும் இருப்போம், அதுல சந்தோஷமும் நமக்கு உண்மையாவே கிடைக்கும். அதனாலதான் வந்து நம்ம மனசுக்கு பிடிச்சதை செய்யணும். அது சின்னதா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் சரி, நமக்கு பிடிச்சிருக்கணும். மத்தவங்க கட்டாயத்தின் பேர்ல எது பண்ணாலுமே அது வந்து நம்ம முழுமையா நம்ம செய்ய மாட்டோம். நல்லபடியா வந்து நான் இந்த கூட்டத்துல வந்து நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் முன்னாடி வந்து நின்று ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு ரெடி ஆயிட்டேன். ஏன்னா அவங்க கையால வந்து விபூதி பூசிக்கிறதுங்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால வந்து கரகம் எடுத்துட்டு வரவங்க கிட்ட நாங்க வந்து ஆசீர்வாதமும் வாங்கிட்டோம். அதே மாதிரி நல்லபடியா வந்து போயிட்டு சாமியை வந்து கும்பிட்டுட்டு நல்லா வேண்டிக்கிட்டு பிரசாதம்லாம் எல்லாமே கிடைச்சிச்சு. இந்த வருஷம் வந்து தனலட்சுமி அலங்காரம் பார்த்துட்டு பேங்க்லயும் வந்து பணம் வந்து போட்டு இந்த அம்மாலாம் வந்து நான் வந்து வணங்கியிருக்கேன். அதே மாதிரி எனக்கு வந்து நல்லபடியா வந்து இந்த அக்கௌண்ட்ல இருக்க பணம் வந்து பன்மடங்கா பெருகணும். நல்ல விஷயங்களுக்கும் சுபகாரியங்களுக்கும் மட்டும்தான் பணங்கள் வந்து செலவாகும், அந்த பணம் வந்து செலவாகணும் அப்படிங்கிறதையும் வேண்டிக்கிட்டு அந்த அம்பாவை வந்து நல்லபடியா தரிசனம் பண்ணிட்டேன். நீங்களும் வந்து உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ, கடன் பிரச்சனை இல்ல வேற ஏதாவது பிரச்சனை இருந்தா இந்த தனலட்சுமி கிட்ட நல்லபடியா வேண்டிக்கோங்க. அவங்க நல்லபடியா நமக்கு செல்வ செழிப்போட வாழ வைப்பாங்கிறதுல நம்ம வந்து நம்பிக்கையா அவங்க கிட்ட சொல்லும் போது அவங்க கண்டிப்பா செய்வாங்க. ஏன்னா இவங்கள அடுத்த வருஷம் தான் பார்க்க முடியும். 10 நாள் வந்து தொடர்ந்து வந்து நமக்கு வந்து அருள் பாலிக்கிறாங்க. தொடர்ந்து வந்து பாருங்க. அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.